ஒரு நாள் பெரிய முனிவர்கள் கூட ஒரு பிச்சைக்காரனை பார்த்து கோபத்தில் நடுங்கினர். ஆனால் சில நிமிடங்களில் அவர்களே அந்த பிச்சைக்காரனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். அந்த பிச்சைக்காரன் யார் தெரியுமா? அவர்தான் உலகத்தை இயக்கும் பரமசிவன். இந்த சம்பவம் நடந்தது தாருகாவனம் என்ற புனித காடில். அங்கு வாழ்ந்த முனிவர்கள் கடுமையான தவமும் யாகமும் செய்தவர்கள். ஆனால் அவர்களிடம் ஒரு பெரிய குறை இருந்தது. அது அகந்தை. நாம் செய்கிற யாகங்களால் தான் இந்த உலகம் இயங்குகிறது, எங்களுக்கு கடவுள் தேவையில்லை என்று அவர்கள் பெருமையாக நினைத்தார்கள். இந்த அகந்தையை உடைக்க சிவபெருமான் ஒரு முடிவு செய்தார். ஒரு நாள் அவர் ஒரு சாதாரண பிச்சைக்காரன் வடிவத்தில் தாருகாவனத்திற்கு வந்தார். உடலில் திருநீறு பூசி, கையில் பிச்சை கிண்ணம், ஆனால் முகத்தில் ஒரு தெய்வீக ஒளி. அவரை பார்த்த முனிவர்களின் மனைவிகள் அந்த தெய்வீக அழகில் மயங்கினர். இதை கண்ட முனிவர்கள் கடுமையாக கோபமடைந்தார்கள். இந்த பிச்சைக்காரன் நம்மை அவமதிக்க வந்திருக்கிறான் என்று நினைத்தார்கள். அவர்கள் தங்கள் மந்திர சக்தியால் ஒரு பயங்கரமான புலியை உருவாக்கி அவரை தாக்க அனுப்பினர். ஆனால் சிவபெருமான் சிரித்தபடி அந்த புலியை அடக்கி அதன் தோலை தனது உடையாக அணிந்தார். பின்னர் அவர்கள் ஒரு பெரிய பாம்பை அனுப்பினர். அதை சிவபெருமான் தன் கழுத்தில் ஆபரணமாக அணிந்தார். இறுதியாக அவர்கள் ஒரு அசுர உருவத்தை உருவாக்கி அவரை தாக்க செய்தார்கள். அப்போதுதான் அந்த அசுரனை தன் காலடியில் அடக்கி உலகமே அதிரும் வகையில் ஆனந்த தாண்டவமாடினார். அந்த நேரத்தில்தான் முனிவர்கள் உணர்ந்தார்கள், இவர் சாதாரண மனிதன் அல்ல, இவர் உலகத்தின் ஆதிகுரு மகாதேவன். அவர்கள் அனைவரும் சிவபெருமானின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள். அப்போது சிவபெருமான் சொன்னார், தவமும் யாகமும் பெரியது, ஆனால் அகந்தை இருந்தால் அதற்கு அர்த்தமே இல்லை. அந்த நாள் முதல் முனிவர்கள் பணிவுடன் சிவபெருமானை வழிபட்டார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஓம் நம சிவாய என்று கமெண்டில் எழுதுங்கள். சிவபெருமான் அருள் உங்கள் வாழ்க்கையில் பொழியட்டும்.